அனைவருக்கும் வணக்கம். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது உறவு மாற்றம், பண மாற்றம், தொழில் மாற்றம், பங்கு மாற்றம், ஏன் இந்த நிலைமையிலே மாற்றம் என்று பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. 12/9/2023 முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்ன, சாதகமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்துல சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது நல்லதொரு மாற்றம் பொருளாதார ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கும் போது அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். நேர்கதியிலே பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் இந்த இடத்தை நோக்கி நகருகிறாருங்க. எனவே பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7 மற்றும் 11, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரகதியில் திரும்பும் போது 3, 6, 8, 10 மற்றும் 12 இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைந்து கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார். இந்த இடத்துல வக்ரம் பெறுவது நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் குரு பகவானுடைய இந்த சகாயஸ்தான வக்ரநிலை என்பது பல்வேறு விதமான விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு நிறைந்து கிடைக்கிறதுங்க. இந்த இடங்களுக்கு கிடைப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. சப்தமஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவுள்ளதாக மாறுவதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு விடலாம். ஆனால் நிதி சார்ந்த விஷயம்தான் பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிதி சார்ந்த நெருக்கடி இல்லை என்றாலே 90% மேற்பட்ட பிரச்சனைகள் இல்லை என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் பெரும்பான்மையான பிரச்சனைகள் இந்த நிதியை மையமாக வைத்துதான் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தற்போது சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள், பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் போன்றவை நிவர்த்தியாகி புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இது ஒரு சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எனவே பணம் மாறும் என்ற ஒரு நிலையின் அடிப்படையில் நிதி சார்ந்த நிலையில மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல சிரமங்கள் விலகி நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. குடும்பஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. சுப நிகழ்வுகளை நடத்தி மனநிறைவுடன் மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான நிறைய செலவுகள் குறைந்து சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ முதலீடாகவோ மாற்றுவதற்கான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மனக்கசப்பு, சங்கடம், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உறவில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க குரு பகவான். உறவினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கு
உங்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான மனக்கசப்புகள் சங்கடங்கள் நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. பங்கு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஜென்ம ராசியில் மீண்டும் வலுவாக அமர்வதற்கு முன்னதாக தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவின் இந்த அமைப்பு தனியாலும் கூட தடுக்க முடியாத பல நன்மைகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் மாறும். புதிய தொழில் வாய்ப்பு, தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளும் மிக சிறப்பாக அமையும். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாகவும் சாதகமாகவும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சப்தம பார்வை என்பது பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். அரசியல் துறை ரீதியான பணிகள்ல இதுவரை ஏற்பட்ட பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி வெற்றிக்காக பல நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உயர்மட்ட தலைவர்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அரசியல் துறை ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்தித்து இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி உதவி தொகையுடன் கல்வியை எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் பயில்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்புவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் குறைகிறது. நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்ட விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பெண்மணிகளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை பாக்கியஸ்தான சுப பார்வையானது உறுதிப்படுத்த மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.